2018 வெளியான தும்பாட் அப்படிங்கிற மூவியை தான் பார்க்க போறோம். நான் பார்த்து வியந்த படங்கள்ல இதுவும் ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ரத்தின சுருக்கம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா அவன் நிச்சயமா காலி அப்படின்னு சொல்ற மாதிரி பல சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில சந்திப்பான் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல பூமாதேவி தனக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஈன்றெடுக்கிறாங்க. அத்தனை குழந்தைகளும் தெய்வ வரம் பொருந்தியதால் தங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அவர்களால் இயன்ற நல்ல பல விஷயங்களை செய்து வருகின்றனர். ஆனால் பூமாதேவிக்கு பிறந்த ஒரு குழந்தை ஹஸ்தர் என்ற பெயருடைய குழந்தைக்கு மட்டும் தவறான எண்ணம் வருகிறது. அதாவது மற்ற குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை இந்த பூமியில் இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய தங்கம் அனைத்தையும் தனதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அதீத ஆசை ஹஸ்தருக்கு ஏற்படுகிறது. இதனால் அனைத்து தெய்வங்களிடம் இருந்தும் அந்த தங்கத்தை கொள்ளையடிக்க ஹஸ்தர் முயற்சி செய்கிறார். இதை பார்த்த மற்ற தெய்வங்கள் அனைத்தும் ஹஸ்தருடைய செயல்பாடை தண்டிக்கக்கூடிய வகையில் மிகவும் கொடிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். அப்படி கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இந்த உலகத்தில் அகிலத்தில் உள்ள அனைத்து தங்கங்களையும் நீ எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு தானியத்தை கூட உன்னையால் பயன்படுத்த இயலாது என்று சொல்லிவிடுகின்றனர். இதை ஹஸ்தர் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். என்றால் அவர்களை படைத்த பூமாதேவி, நீ வெளியில் இருக்க வேண்டாம், என் வயிற்றுக்குள்ளே பத்திரமாக இரு என்று ஹஸ்தரை என்னுடைய வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. என்ன காரணம்னா ஹஸ்தருக்கு அப்படி ஒரு சாபம் கிடைச்சிருது. தானியங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா தீராத பசியோட இருப்பான். இப்ப அவன் பசியை தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறப்ப பூமாதேவி வேற வழி இல்லாம தான் வயிற்றுக்குள்ளே இருந்தா எந்த விதமான சிக்கலும் இல்ல அப்படிங்கறதுனால எடுத்து ஹஸ்தரை வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் படத்தோடைய ரியல் கதையே ஸ்டார்ட் ஆகுது. தும்பாட் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த தும்பாடுல எப்போதும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா, ஓயாம மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய கிராமமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிராமத்துல பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில ஹீரோவோட அம்மா வேலை பாக்குறாங்க. ஹீரோவோட அப்பா தவறினதுக்கு அப்புறம் ஹீரோவையும் ஹீரோவோட தம்பியையும் இந்த அரண்மனையில வேலை பார்த்து தான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க. அந்த அரண்மனையில ஒரே ஒரு வயசான தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அவரும் இறந்து போறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவோடைய அம்மா வீட்டுல தான் மாமியார ஒரு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தீராத தாபம் ஒண்ணு இருக்கு. அவங்கள பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்காங்க. உடல் முழுக்க புண்ணா வந்து ரொம்பவே பரிதாபமான நிலையில இருக்காங்க. ஆனா அதே சமயம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோடைய அம்மா. இப்படி இருக்க வேலையில தான் அந்த வீட்டுல வேலை பார்த்த அந்த பெரியவரும் இறந்து போக வேற வழியே இல்லாம அந்த வீட்டை காலி பண்ணி பட்டணத்துக்கு டவுனுக்கு போய் அங்க பொழைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்ப ஹீரோவோடைய அம்மா டவுனுக்கு போறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெரிய அரண்மனைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய 1-2 தங்க காசுகளை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய வேலையில நம்ம ஹீரோவும் அவனுடைய தம்பியும் வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தம்பி ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து நம்ம பட்டணத்துக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, தெரியலடா, அம்மா தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மரத்துல இருந்து தம்பி கீழே விழுந்தாரான். அவனுக்கு பலத்த அடி விழுந்துருது. இந்த நேரத்துல அம்மா அரண்மனையில இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அந்த அம்மா 2வது பையனுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு அவனை இங்கிருந்து டவுனுக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்காக வண்டியில ஏத்திருக்காங்க. நான் போய் தம்பியை ஆஸ்பத்திரியில காட்டிட்டு வரேன், அது வரைக்கும் வீட்டுல இருக்க பாட்டிய பாத்துக்க அப்படின்னு அம்மா தான் பெரிய பையன்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, பெரியமான் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிடறான். வீட்டுல இந்த பாட்டிக்கு தேவையான சாப்பாட்டை செஞ்சு பாட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அப்பதாங்க அந்த பாட்டிய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அதனால கொடூரமா இருக்கு அந்த பாட்டிய பார்க்கவே. உங்க அம்மா மாதிரி எனக்கு சாப்பாடு போடாத, என் பசி தீரவே மாட்டேங்குது, நிறைய சாப்பாடு கொடு அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கொடுத்தா இந்த பாட்டிக்கு பசியே அடங்கல, தீராத பசியோட இருக்கும் போலத்துக்கு. சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மேலேயே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னை கடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு மேல விழுந்து சாப்பிட முயற்சி பண்றாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா ஹஸ்தர் வரான் தூங்குன்னு சொன்னா அந்த பாட்டி உடனே தூங்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயம். அதுக்கு முன்னாடி என்னென்னவோ பேரெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க, ஒன்னும் வேலைக்காகாது. கடைசியில அந்த பாட்டி கடிக்க வாயை பிளந்துட்டு வரும்போதுதான் அந்த பேரே ஞாபகத்துக்கு வருது. இதை கேட்டவுடனே அந்த பாட்டி தெரிச்சு போய் உழந்து தூங்குறாங்க. இந்த சைடு 2வது பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன அம்மா வண்டியில போயிட்டு இருக்கும் போது பாதி வழியிலே 2வது பையன் இறந்துடுறான். வேற வழியே இல்ல, முதல் பையனையாவது காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால திரும்பி வந்துடுறாங்க. அவங்க 2வது பையனுக்கு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு அந்த பாட்டிய அங்கேயே அப்படியே விட்டுட்டு டவுனுக்கு கிளம்பிடுறாங்க. டவுனுக்கு கிளம்பும் போது நம்ம ஹீரோ சும்மாவே இல்ல. அவங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த அரண்மனையில தான் தங்கம் நிறைய இருக்கும் போலத்துக்கு, நாம போய் அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துடலாம், இங்கேயே சிறப்பா வாழலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா உனக்கு பேராசையெல்லாம் வேணாண்டா, அப்படி தங்கத்தை எடுக்க போனீங்கன்னா நீயும் தான் போவ, நான் சொல்றத கேக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீ சொல்றத நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி நல்ல பிள்ளையா மாறி நம்ம ஹீரோ டவுனுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பல வருடங்கள் கழித்து நம்ம ஹீரோ அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும்
தன்னுடைய சொந்த கிராமமான தும்பாடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. தான் வாழ்ந்த வீடு ரொம்பவே பாலடைஞ்சு போய் கிடக்கு. சரி, இந்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம், ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்குதா அப்படின்னு உள்ள போறான். எதுக்கு அப்படின்னா அந்த பாட்டி உயிரோட இருக்கா, அந்த பாட்டி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படிங்கிறதா நம்ம ஹீரோவுடைய ஆசை. அப்படி உள்ள போய் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஆனந்தமாக கூடிய வகையில ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா அந்த பாட்டி உயிரோட தாங்க இருக்கு. ஆனா அந்த பாட்டி மேல ஒரு பெரிய மரமே முளைச்சு உடல் பூராவே மண்ணுல புதஞ்சு கிடக்கு, முகம் மட்டும்தான் தெரியுதுங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ அந்த பாட்டியை எழுப்புனா அந்த பாட்டி உயிரோட இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு வருது பாருங்க எக்கச்சக்கமான ஆனந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு ரகசியத்தை அந்த பாட்டி மறைச்சு வச்சிருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கே ஆகணும் அப்படிங்கிற முடிவோட தான் வந்தான். அதே மாதிரி அவன் நினைச்ச திட்டம் இங்க சக்சஸா மாறுது. ஏன்னா அந்த பாட்டி கிட்ட இருந்து அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பாட்டி நான் சொல்ல மாட்டேன், எனக்கு முக்தி கொடு, என்னைய இந்த மரத்தோட சேர்த்து எரிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது, நீ என்ன ரகசியம்னு சொன்னா மட்டும்தான் நான் உன்னைய இந்த மரத்தோட வச்சு எரிப்பேன், இல்லன்னா நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி போ, அதுக்கு மேல ஓன் தலையெழுத்து, நம்ம பரம்பரையில ஒருத்தன் கூட அடங்க மாட்டேங்கிறீங்களடா அப்படின்னு அந்த பாட்டி ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லுது. இந்த ரகசியத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த அரண்மனையை நோக்கி போறாங்க. அந்த பெரிய அரண்மனைக்குள்ள போய் இந்த பாட்டி சொன்ன குறிப்புகளை பயன்படுத்தி பாக்குறான். அப்படி பயன்படுத்தினாலும் பல நாட்கள், ஏன் சில மாதங்களே உருண்டு ஓடிடுது. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய ரகசிய அறை இருக்கு. அந்த ரகசிய அறைக்கான வழித்தடத்தை தான் இந்த பாட்டி சொல்லியிருக்குங்க. அந்த வழித்தடத்தை எப்படியோ பாட்டி சொன்ன குறிப்புகளை வச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்த ஹீரோ அந்த ரகசிய இடத்தை கட்டி பிடிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பெரிய சூட்கேஸ் ஆடம் தெரியுதுங்க, பெட்டி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்து பாட்டிய முத்தி கொடுக்கறது மாதிரி எரிச்சு விட்டுறாங்க. பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய சாப விமோச்சனம் அங்க நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் பல மாசம் கழிச்சு தான் சொந்த வீட்டுக்கு சிட்டிக்கு மீண்டும் நம்ம ஹீரோ வராங்க. இப்ப அப்படி வந்த ஹீரோ கிட்ட நிறைய தங்க காசு இருக்குங்க. இதுவரைக்கும் சாதாரண ஒரு மனுஷனா இருந்த நம்ம ஹீரோ இப்ப நிறைய தங்க காசுகளை கையில வச்சிருக்கான். அந்த தங்க காசுகளை எடுத்துட்டு போய் ஒரு வியாபாரி கிட்ட என்ன கிட்ட இருக்க தங்க காசை வித்து தரணும் அப்படின்னு டீல் பேசுறாருங்க நம்ம ஹீரோ. சரி ஓகே, நீ தங்கத்தை கொடு, அதுக்கேத்த காசை நான் தரேன் அப்படின்னு வியாபாரியும் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்க நம்ம ஹீரோ தங்க காசெல்லாம் கொடுக்கறான். அது பத்தாதுன்னு திரும்பவும் தன்னுடைய கிராமமான தும்பாடுக்கு போய் அங்கிருந்து இந்த ரகசிய பாதை வழியா போய் தங்க காசுகளை நிறைய எடுத்துட்டு வரான். இப்படியே கிராமத்துக்கு போய் நிறைய தங்க காசுகளை எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிரான். இப்படி ஆனதை பார்த்த உடனே அங்க இருக்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு சந்தேகம் வருது. இவன் மட்டும் எப்படி ஷார்ட் டைம்ல ரொம்ப குறுகிய காலகட்டத்துல பெரிய பணக்காரன் ஆயிருக்கானே, இதுல ஏதோ சிக்கல் இருக்குப்பா அப்படின்னு அந்த வியாபாரி கிட்ட சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவன் எனக்கு தங்கம் கொடுக்கறான், நான் காசை கொடுத்து பிசினஸ் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸ்காரன் மிரட்டுறான். இல்ல இது என்ன உண்மைன்னு நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லல அப்படின்னா என்னைய தொழில் பண்ண விட மாட்டேன், உன் தொழில கஷ்டமடைய செஞ்சிருவேன் அப்படின்னு போலீஸ்காரன் மிரட்ட, வேற வழியே இல்லாம அந்த வியாபாரி ஹீரோவோட வீட்டுக்கு போறான். ஹீரோவோட ஒய்ஃப் மட்டும் அங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட ஹீரோவுக்கு எப்படி தங்க காசு கிடைக்குது அப்படிங்கிற ரகசியம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்க்க, அவங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது, தான் சொந்த கிராமத்துல ஏதோ செல்வங்கள் இருக்கு, அங்க போய் தான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கறத மட்டும் சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவை வந்து இந்த வியாபாரி கிட்ட, ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற, எனக்கு தேவையானதான் நான் கொடுக்கறேன்னு, நீ எனக்கு தேவையான பணத்தை கொடு, நம்ம பிசினஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா என்ன மன்னிச்சுக்க, இனிமேட்டு அதை பத்தி நான் எதுவும் கேட்கல அப்படின்னு அங்கிருந்து அந்த வியாபாரி கிளம்புறாருங்க. ஆனா அந்த போலீஸ்காரன் அந்த வியாபாரிய சும்மா விடுறது மாதிரி தெரியல. திரும்பவும் அந்த வியாபாரிய மிரட்டவும் வேற வழியே இல்லாம அந்த வியாபாரி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாருங்க. இந்த பொண்ணுக்கு ஆதரவே இல்ல, நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்டுல தங்க வைக்க, ஹீரோவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருது. இதனால ஒரு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணோடைய நடவடிக்கை மேல சந்தேகம் வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. இத பார்த்துட்டு சரி அப்படின்னா கண்டிப்பா அந்த வியாபாரி தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த நம்ம ஹீரோ வழக்கம் போல தான் சொந்த கிராமத்துக்கு கிளம்புறாரு. சொந்த கிராமத்துக்கு கிளம்பி அங்க போய் தங்க காசை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராருங்க. இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த வியாபாரி போலீஸோடைய தொல்லனால ஹீரோ எங்கெல்லாம் போறான் என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வர்றதா நினைச்சிட்டு வராரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த பிசினஸ் பார்ட்னர் வியாபாரி தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நல்லாவே தெரியுது.